ஏன் சிலர் நம்மை மதிக்க மாட்டார்கள்? எப்படி ஹேண்டில் பண்ணுவது? வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம நல்லா இருந்தாலும் சிலர் நம்மை மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி நடக்குது? அதுக்கு சொல்யூஷன் என்ன? இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது முருகப்பெருமாள் நமக்கு தரும் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது முழுக்க முழுக்க சைக்காலஜி நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். பார்ட் 1. ஏன் நம்மை மதிக்க மாட்டார்கள்? முதல்ல ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வராது. சைக்காலஜி சொல்லுது 3 முக்கிய காரணங்கள். 1. எல்லாருக்கும் ஆம் சொல்றது. நீங்கள் எப்போதும் சரின்னு சொன்னா அவர்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. வேல்யூ குறையும். 2. உங்களை நீங்களே குறைச்சு பார்க்கறது. நீங்கள் பேசும்போது கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தா மற்றவர்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சைக்காலஜி செல்ஃப் இமேஜ் சமம் ஹவ் அதர்ஸ் ட்ரீட் யூ. 3. எல்லாருக்கும் எப்போதும் அவைலபிள். நீங்கள் எப்போதும் டு ரெடுந்தா அவர்கள் உங்களை ஈஸியா கிடைக்கிறவங்கன்னு நினைப்பாங்க. முருகன் சொல்றார் மாதிரி உன் மதிப்பை நீயே காப்பாத்துரு. பார்ட் 2. எப்படி ஹேண்டில் பண்ணுவது? இப்ப சொல்யூஷன் பார்த்துக்கலாம். 1. நோ சொல்ல கத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். 2. டிஸ்டன்ஸ் வையுங்க. மதிக்காதவர்களுடன் அதிகம் பேசாதீங்க. சைலண்டா விலகுங்க. இது வீக் இல்ல, இது ஸ்மார்ட். 3. உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள் வேலை, உங்கள் ஸ்கில், உங்கள் லைஃப். சைக்காலஜி ப்ரூஃப். நீங்கள் இம்ப்ரூவ் ஆனா மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. 4. ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாது. ரியல் ட்ரூத். மிகப்பெரிய உண்மை என்னன்னா, ரெஸ்பெக்ட் கேட்கக்கூடாது, அது ஏர்ன் பண்ணணும். நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் உங்க growth, உங்க கோல்ஸ், உங்க பீஸ். முருகன் நமக்கு சொல்றார், உன் வாழ்க்கையை உயர்த்து, உலகம் உன்னை மதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருந்தா கமெண்ட்ல முருகான்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆனா ஷேர் பண்ணுங்க. முருகன் உங்களுக்கு நல்ல பாதை காட்டட்டும்.